பண்ணைக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வந்தால் நம்ம புதுக்கோழிகள் எல்லாம் வெளியில் மேய்ச்சலுக்காண்டி விட்டாச்சுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் வெளியில் மேய்ச்சலில் பழக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கங்க. நம்ம ஊர் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பண்புலி பக்கத்தில் இருக்க கிராமம் தாங்க. நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக விவசாயம் தான். விவசாய இடத்துல அவங்கவுங்க வீட்டு தேவைக்காண்டி நாட்டுக்கோழிகள் வளர்த்துக்கிட்டு வராங்க எல்லாருமே. நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் குறைஞ்ச அளவு தான் கோழி இருந்தது. அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் அசில் கோழிகளும் சோனாலி கோழிகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கி விட்டுருந்தோம். நம்ம வாங்கின கோழிகள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக இருந்ததுங்க. அதில் அசில் கோழிகள் மட்டும் வாங்கி ஒரு 1 வீக்கில் ஒரே ஒரு கோழி மட்டும் இறந்து போச்சு. மற்ற எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆக்டிவாக எப்போதும் போல் இருக்காங்க. சோனாலி கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 டைப்பாக வாங்கினோம். ஃபஸ்ட்டு வாங்கின கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸு கோழின்னு ஒரு 1 மந்தில் முட்டை வைக்கிற மாதிரி இருக்கிற கோழிகள் வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கோழி வாங்கலான்னு போயிருக்கும்போது நமக்கு அந்த சைஸ் கோழி கிடைக்கல. அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கோழி தாங்க கிடச்சிது. அதுவும் நம்ம பார்த்துட்டு கோழிகள் நல்லா ஆக்டிவாக இருந்தாக்கில் விட்டுட்டு வர மனசு இல்லாமல் அதுலேயும் நம்ம கோழிகள் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த அளவை விட கோழிகள் நல்லா ஆக்டிவாக இருந்ததுனால அதிகமாக கோழி நான் வாங்கி விட்டுருக்கேன். நம்மகிட்ட சோனாலி கோழிகள் இப்போ அதிக அளவில் இருக்குது. இப்போ எல்லா கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஃபார்ம்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை அப்படியே வந்த உடனே நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டோம் அப்படின்னா அவங்களால நம்ம பண்ணையை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஈவினிங் அடையிறதுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி வரமாட்டாங்க. பக்கத்துலேயும் கோழிகள் வளர்க்காங்க, அதோடு போயிடும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நல்லா பழகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 20 சோனாலி கோழிகள் ஒரு 20 நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்முக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு எல்லாம் தண்ணி வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தோம். இவங்களும் உள்ளே இருக்கிறதுனால நல்லா பழகின அசில் கோழியுமே நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் விடலை. எல்லா கோழியுமே ஃபார்முக்குள்ளே இருந்தாங்க. ஃபார்முக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இவங்களை நம்ம எப்படியாவது வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டு பழக்கிறணும். அப்போ தான் இவங்க இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக இருக்க கோழியை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வெளியில் திறந்து விட்டுறலாம், 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டா நம்ம அசில் கோழிகளும் நாட்டுக்கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா திறந்த உடனே அவங்க எப்போதும் போல் வெளியில் மேய்ச்சலுக்காண்டி போயிட்டாங்க. ஆனால் இந்த சோனாலி கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணையோட ஃப்ரெண்டில் அசில் கோழிகளும் நாட்டுக்கோழிகளும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இந்த சோனாலி கோழிகள் பார்த்திங்கன்னா பண்ணைக்கு பாதிக்கு அந்த சைடில் அவங்க ஒரு செட்டாக அப்படி தனியாக அப்படி தாங்க பிரிஞ்சுருந்தாங்க. ரெண்டுமே ஒன்றா சேராமல் தனித்தனியாக அவங்க ஒரு குரூப்பு இவங்க ஒரு குரூப்பு அந்த மாதிரி தாங்க நின்று இறையும் சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அடைய வர்றதும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா நம்ம அசில் கோழிகள் ஏற்கனவே ஒரு 10 நாள் மேய்ச்சலில் நாங்கள் விட்டுருந்ததுனால ஓப்பன் பண்ணவும் அவங்க மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எல்லா கோழிகளும் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் சோனாலி கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழி கூட வெளியில் வரவே இல்லை. சரி நம்மளாவது வெளியில் கொஞ்சம் பற்றி விட்டால் வெளியில் மேய்ச்சலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்கள வெளியில் கலைச்சி பற்றினோம். இவ்வளோ கோழிகள் நின்னதில் ஒரு 6 கோழிகள் மட்டும்தாங்க வெளியில் எங்களாலே பற்ற முடிஞ்சது. அந்த 6 கோழிகளும் கொஞ்சம் நம்ம அங்கிட்டு போனதும் வேகமாக மறுபடியும் பண்ணைக்குள்ளே அவங்க இடத்துக்குள்ள அந்த பண்ணையோட ஓரத்தில் போய் நின்று அந்த கோழிகள் கூட கூட்டமாக போய் நின்றுக்கிட்டாங்க. என்னடா இது வெளியில் மேய்ச்சலில் விட்டு பழக்கினா அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, பண்ணையும் கொஞ்சம் பகல் டைமில் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த கோழிகள் எல்லாம் உள்ளேயே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கோழிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்போது கூடவும் இந்த அசில் கோழிகள் தனியாக தாங்க போகுது. சோனாலி கோழிகள் அவங்க குரூப்பாக தனியாக மேய்ச்சலுக்கு அப்படி 2 பேருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தாங்க போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவல் தான் சோனாலி கோழிகளில் வெளியில் ஆக்டிவாக இருந்தது. இவங்களை பார்த்ததும் பின்னாடி இருக்கிற மற்ற எல்லா கோழிகளும் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா விதப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லாருமே
விவசாய வேலைகளில் ரொம்ப பிஸியாக விதைப்புக்காண்டி இடத்தெல்லாம் தயார் பண்ணிவிட்டு பாதி பேர் விதைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் விதைக்காமல் இருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து இடத்துல ஃபுல்லாக வந்து டிராக்டர் ஓலை ஒட்டிக்கிட்டு விதைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததுனால இந்த கோழிகள் 2 நாளாக வெளியில் வராமல் இருந்துச்சா என்ன இந்த சவுண்டுக்காண்டி அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எல்லா கோழிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோனாலி கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா முட்டை விடுத பருவத்தில் இருக்க கோழிகள் ஃபஸ்ட்டு வாங்கணும் இல்லையா, அவங்க வந்து முதல்ல நல்லா ஆக்டிவாக வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த சின்ன சைஸ் கோழிகள் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருமே இப்போ எல்லா கோழிகளுமே வெளியில் மேய்ச்சலுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அடை வர்றதுக்கு அசீல் கோழிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த சோனாலி கோழிகளை கொஞ்சம் களைச்சி தான் பற்ற வேண்டியது இருக்குது. அப்படி நம்ம ட்ரை பண்ணி இப்போ அவங்களே எப்படா எங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுவீங்க அப்படின்ட்டு அதிகாலையில் எவ்வளோ ஆக்டிவாக கதவை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோழிகளும் வந்து எதிர்பார்த்து காத்துக்கு நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்மளே லேட்டாக திறந்தாலுமே அவங்க கூவி நம்மளை கூப்பிட்டு எங்களை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூவிக்கிட்டே இருக்காங்க. திறந்து விட்டதும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆற்றுல தண்ணி அரிச்சிட்டு போகிறது மாதிரி எல்லா கோழியும் வேகமாக கடன்னு உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இப்போ அந்த குரூப்பை பிரிஞ்சாங்க இல்லையா, அசீல் கோழிகள் வேறு சோனாலி கோழிகள் வேறுன்னு, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. எல்லா கோழிகளும் ஒன்றா செட் ஆகிக்கிட்டாங்க, ஒன்றா மேய்ச்சலுக்கு போய்க்கிட்டாங்க. நம்ம போடுற இறைகளை கூட்டமாக ஒன்றாவே வந்து சாப்பிடுதாங்க. தண்ணி எல்லாம் அப்படி ஒன்றாவே செட் ஆகிக்கிட்டாங்க. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரே வகை கோழி மாதிரியே எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக 5:30 6 மணிலேருந்து எல்லா கோழிகளுமே நம்ம பண்ணைக்குள்ளே வந்து ஈவினிங் அடையிறதுக்காண்டி வந்துடுதாங்க. இப்படி எல்லாத்தையுமே பழக்கினது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒருத்தி கிடையாதுங்க. நம்ம ஃபார்மில் இருக்கிறவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தாங்க. அவங்களுமே வந்து நம்ம கோழிகளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டுதாங்க. அவங்க தாங்க வந்து வெளி மேய்ச்சலை விட்டு பழக்கிறது. அதை கரெக்டாக வந்து நம்ம உள்ளே அடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்து அடைக்கிறது எல்லாமே அவங்க தாங்க பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுது. அடுத்தடுத்து நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா புது விஷயங்களாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோழிகளுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை வைக்கிறதுக்காண்டி இடம் வந்து செட் பண்ணிட்டோங்க. பண்ணையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இடம் வந்து செட் பண்ணிட்டோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட்டமாக தாங்க நிற்கிறது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கிட்ட நம்ம நோயினால் கோழிகள் இறந்துட்டதுனால பண்ணையே வந்து வெறிச்சோடி ஒரு கோழி சவுண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்ததுங்க. பண்ணைக்கு போகிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போய் இருந்தோம் அப்படின்னா கோழிகளோட சத்தத்தை அதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. நம்ம வளர்க்குற அந்த செல்ல பிராணிகள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இந்த கோழிகள் வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த நமக்கு ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னா இங்கே போய் ஒரு 2 மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஆகிருந்தோம். அது எதனாலன்னு தெரியல, எல்லாருமே கோழி வளர்க்குற எல்லாருமே இதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரியல. எங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்ம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் முட்டை விட ஆரம்பித்தோடனே நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம். எல்லா கோழிகளும் எந்த மாதிரி வந்து ஆக்டிவாக இருக்குது, இதில் வேறு எதுவும் நான் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சவங்க எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.